மக்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் சாப்பிட்றதுக்கான கல்யாண வீட்டு பிரியாணி பண்ண போறோம். வீட்ல 5 பேர் எப்படி செய்யலாங்கிறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துறேன். மறக்காம பார்த்துக்கங்க. எப்பவுமே பாத்திரத்த கொஞ்சமா நல்ல தண்ணி ஊத்தி சூடு பண்ணி கீழ ஊத்தணும். ஒருவேளை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உப்பு தண்ணியில பாத்திரத்த வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது பால் திரண்டு போயிரும். நெய் பார்த்தீங்கன்னா, ஒரு 50லேருந்து 75 ml அளவுக்கு ஊத்திக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெய் லைட்டா ஹீட் ஏறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரா பருப்பு போடலாம். இந்த சாரா பருப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, மளிகை கடையில இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சாரா பருப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. சாரா பருப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் இனிஷியலாக இந்த நெய்யில் போட்டு வதக்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 40 கிராம் அளவுக்கான முந்திரி பருப்பு. எனக்கு முந்திரி பருப்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு லைட்டாக வதக்கணுங்க. ரொம்ப வதக்குனீங்கன்னா முந்திரி பருப்பு கருகி போயிடும். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த உடனே இம்மீடியட்டாக தண்ணி ஊற்றணும், பால் ஊற்றக்கூடாது. நீங்கள் ஹீட்டான இதில் பால் ஊற்றும் போது சில சமயங்களில் பால் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா பால் திரண்டு போயிடும். ஸோ அதனால் அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். நான் இங்கே 20 பேருன்னு சொன்னனால வெறும் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பாக்கெட் பால் வேணாம், நீங்கள் வந்துட்டு நார்மல் பாலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கறந்த பாலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. 1.5 லிட்டர் பால் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த பாக்கெட் பாலுக்கு நீங்கள் ஈக்குவலாகவே தண்ணி ஊற்றலாம். இதுக்கப்புறம் பால் நல்லா கொதிச்சு வரணுங்க. அப்போ லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பாலுங்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இல்லை லைட்டாக அடி பிடிச்சா கூட பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும் குடிக்கும்போது. ஸோ அதனால் ஒவ்வொரு 2 to 3 மினிட்ஸ் கேப்பில் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை போடணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதா ரவை, வறுத்த ரோஸ்ட் ரவை தான் போட போகிறேன். ரவை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இனிஷியலாக நீங்கள் போட்டால் போதும். மொத்தமாக 150 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலும் ரவையும் மிக்சடாக இருக்கணும். அந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தாவே போதும். நம்ம ரவை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை ரவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கேசரி மாதிரி ரொம்ப கெட்டியாக போகும் நேரமாக. இது 10லேருந்து 15 நிமிஷம் போதுங்க. நீங்க தொட்டு பார்த்தா வெந்துரும் ரவை. இதுக்கப்புறம் மில்க் மேடு. இது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டவங்க மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணாம்னு நினைக்கிறவங்க பாதாம் பருப்பு 25 கிராம் எடுத்து தோலை உரிச்சு அரைச்சி ஊற்றினீங்க. அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்தீங்க அப்படின்னா ரவையோட 4 மடங்கு 100 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கான ஜீனி ஆட் பண்ணுங்க. என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 300 கிராம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட் பாருங்கள். உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை பத்தலை கொஞ்சம் தித்திப்பாக வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த வெண்ணிலா எசன்ஸும் ஆப்ஷன் தான். இது வந்து எல்லா கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அது பாலோட ஃப்ளேவர் இல்லாமல் நம்ம என்ன எசன்ஸ் ஆட் பண்ணுறோமோ அந்த ஃப்ளேவருக்கு நமக்கு எடுத்து கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை இமீடியட்டாக சூடாக குடிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற வச்சு குடிச்சு பாருங்களேன். சூப்பரான கல்யாண வீட்டு பிரியாணி ரெடி. இதை வந்து நம்ம உமன்ஸ் டே ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு முடிஞ்சால் சமைச்சு கொடுங்க. தேங்க்யூ.